ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா பென் ஸ்பின்னிங்கில் இண்டெக்ஸ் அரௌண்ட் பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கை எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கை எப்படி செய்யணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்போ தான் பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் இருக்குது. அதாவது பென் ஸ்பின்னிங் கூட இப்படி 2 வேலுக்கு நடுவில் பிடிச்சிக்கிட்டு நம்ம கரெக்டான ஸ்பீடில் ஸ்பின் பண்ணால் தானே அந்த பென் ஸ்பின்னிங் மோட் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் ஸ்பின் பண்ணிட்டு வரும். அதாவது நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செய்வோமோ இதே மாதிரி தான் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கையும் செய்யணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பென் ஸ்பின்னிங் மோட் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டான ஸ்பீடில் ஸ்பின் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்பின் ஆகி வரணும். அதாவது இப்போ தாம்பரம் ட்ரிக் நம்ம செய்கிறப்ப பென் ஸ்பின்னிங் மோடு எப்படி கட்டவரில் சுற்றிட்டு வருதோ அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் அரௌண்டில் நம்ம இப்படி ஸ்பின் பண்ணுறப்ப பென் ஸ்பின்னிங் மோடு வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் ஸ்பின் பண்ணிட்டு வரணும். அதாவது எந்த ஃபிங்கரை ஸ்பின் பண்ணிட்டு வருதோ அது பேர் அந்த தாம்பரம்னு வந்துடும். இப்போ தாம் ஃபிங்கரை மட்டும் ஸ்பின் பண்ணிட்டு வந்தால் அது தாம்பரம் இருக்குது. அதே இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஸ்பின் பண்ணிட்டு வந்தால் அது இண்டெக்ஸ் அரௌண்ட் இருக்குது. புரியுதுங்களா? இந்த இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான், அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கும். இப்படி கரெக்டான ஸ்பீடில் ஸ்பின் பண்ணால் தானாக அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் ஸ்பின் பண்ணிட்டு வரும். ஆனால் இண்டெக்ஸ் அரௌண்டில் இந்த 2 வேலுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த 2 வேலில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நம்ம இந்த பென் ஸ்பின்னிங் கூட இப்படி தள்ளணும். புரியுதுங்களா? இப்படி இருக்கும். நம்ம இந்த மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணி இப்படி தள்ளணும். இப்படி கரெக்டான ஸ்பீடில் தள்ளுறப்ப என்ன ஆகும்னா இந்த பென் ஸ்பின்னிங் கூட கரெக்டாக ஸ்பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரணும். புரியுதுங்களா? இது பேர் தான் இண்டெக்ஸ் அரௌண்ட் இருக்குது. நல்லா பார்த்துங்க. இதுதான் இண்டெக்ஸ் அரௌண்ட். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பார்க்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்மூத்தாக ஒரு அழகான ஒரு ட்ரிக்காக இருக்கும். பார்க்கவே நல்லா ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கை கண்டிப்பாக எல்லாராலையுமே ஈஸியாக கற்றுக்க முடிகிற ஒரு இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கு. ரொம்ப ஈஸியான பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கு. சரி, ஓகே, இது செய்கிறதுக்கு எந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த பென் ஸ்பின்னிங் கூட இந்த 2 விரலுக்கு நடுவில் கரெக்டாக பிடிச்சிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலையும் பிடிக்கலாம். பட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இதே நீங்கள் பிகினராக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பென் ஸ்பின்னிங் கூட இந்த கரெக்டாக நடுவில் பார்த்துக்கோங்க. இந்த விரலுக்கு நடுவில் இந்த ஒரு முட்டிக்கு பக்கத்தில் வந்து பிடிச்சிக்கோங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நடுவில் இருக்க பாருங்கள், ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நடுவில் இருக்க இந்த மிடில் ஃபிங்கரை வச்சு கரெக்டாக இப்படி தள்ளணும். இப்போ தாமரம் இல்லை எப்படி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணி இப்படி தள்ளி இப்போ கேட்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி இண்டெக்ஸ் அரௌண்டில் இந்த 2 விரலால் பிடிச்சிக்கிட்டு இந்த மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இப்படி நல்லா வேகமாக தள்ளணும். புரியுதுங்களா? அதாவது இப்படி தள்ளும் போது இந்த பென் ஸ்பின்னிங் கூட கரெக்டான ஸ்பீடில் ஸ்பின் ஆகிட்டு திரும்பி இந்த இடத்துல வரணும். இப்படி பண்ணால் தான் நம்மளால் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கை டக்குன்னு கற்றுக்க முடியும். இதான் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம எப்படி இந்த விரலால் இப்படி தள்ளுறோமோ அதே மாதிரி தள்ளிட்டு இப்படி ரிட்டன் வரும்போது கரெக்டாக இதே விரலால் இப்படி பிடிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக இதை கீழே விழாமல் பிடிக்க முடியும். புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பென் ஸ்பின்னிங் கூட இப்படி 2 விரலால் பிடிச்சிக்கிட்டு இந்த மிடில் ஃபிங்கரால் கரெக்டான ஸ்பீடில் தள்ளணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தள்ளணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னா கரெக்டான ஸ்பீடில் நம்மளால் தள்ள முடியாது. இப்படி தள்ளுறப்ப நம்ம ஒன்று இந்த பென் ஸ்பின்னிங் மோடு வந்து கீழே பறந்து விழுவோம். அப்படி இல்லைன்னா மூவ் ஆகாமல் டக்குன்னு இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து பண்ணி பழகணும் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த விரலால் இந்த மிடில் ஃபிங்கரையும் நம்மளால் கரெக்டான டைமில் மடக்க முடியாது. அதாவது இப்படி தள்ளி விட்டுட்டு இதை வந்து கரெக்டான டைமில் மடக்கினா தான் ஸ்பின் ஆகிட்டு வரும். அப்போ கரெக்டான டைமில் நம்ம திருப்பி இந்த மிடில் ஃபிங்கரை பழைய நிலைமை கொண்டு வரணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நடுவரில் கரெக்டான ஸ்பீடில் தள்ளிட்டு திரும்பி கரெக்டான ஸ்பீடில் பிடிச்சாதான் நம்மளால் இந்த பென் ஸ்பின்னிங் மோடு வந்து கீழே விழாமல் பிடிச்சிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டான ஸ்பீடில் தள்ளணும். இது வந்து கரெக்டான டைமிங்கில் பண்ணணும். கரெக்டான ஸ்பீடில் பண்ணால் தான் இது வந்து கீழே விழாமல் பேலன்ஸிங்கில் கரெக்டாக வந்து இந்த இடத்துல நிற்கும். புரியுதுங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிடில் ஃபிங்கரை வந்து இந்த எடுத்ததுமே கரெக்டான ஸ்பீடில் இந்த மிடில் ஃபிங்கரால் நம்மளால் தள்ள முடியாது. ஸோ அதனால் நீங்கள் மொத்த கையுமே இப்படி திருப்ப பாருங்கள். புரியுதுங்களா? அதாவது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மொத்த கையுமே இப்படி ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ஸ்பீடில் இது வந்து ஸ்பின் ஆகும். ஸ்பின் ஆகிட்டு மறுதான் அந்த மொத்த கையால் இது வந்து பிடிக்க பாருங்கள். அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போக நம்ம வந்து மொத்த கையும் திருப்ப வேண்டியதில்லை. இந்த நடு விரலை மட்டும் யூஸ் பண்ணி கரெக்டான ஸ்பீடில் இப்படி த்ரோ பண்ணி பிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது மொத்தமே 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் பிடிக்கிறீங்க. 2வது ஸ்டெப்பில் வந்து நடுவரில் யூஸ் பண்ணி தள்ள போகிறீங்க. அதாவது இந்த விரலை அப்படியே வச்சுப்பீங்க. இந்த விரலை மட்டும் கரெக்டான ஸ்பீடில் தள்ள போகிறீங்க. ஸோ இப்படி தள்ளுறப்ப
இந்த பென் ஸ்பின்னிங் முடிந்து ஸ்பின் ஆகிட்டு வரும். அப்போ 3ஆவது ஸ்டெப்பில் நீங்கள் பிடிக்கணும் திரும்பி. இதுதான் மொத்தமே 3 ஸ்டெப் தான். நல்லா பார்த்துங்க. இப்போ நானுமே கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் இந்த மாதிரி நிறையாவே கீழே விழுவ தான் செய்யும். நீங்களும் வந்து பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப கண்டிப்பாக கரெக்டாக பிடிக்க முடியாது, நிறையா வாட்டி கீழே விழுவும். பட் அதெல்லாம் வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் 1 ஹவர் ட்ரை பண்ணாலே போதும். அந்த 1 ஹவர்லேயே உங்களால் ஈஸி இந்த ட்ரிக்கை வந்து கற்றுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பென் ஸ்பின்னிங் ட்ரிக் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இதை வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அது தெரியலனாலும் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு பென் ஸ்பின்னிங் ட்ரிக் எப்படி செய்கிறதுங்கிறத. ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க அதை போய் பாருங்கள். தெரிஞ்சவங்க இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 ஹவர் ட்ரை பண்ணால் கூட இந்த மாதிரி நார்மலாக வந்துடும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு வரல, பட் இப்போ பாருங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலும் கரெக்டாக வந்துடுது. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அண்ட் ட்ரிக்கெட் ஈஸியாக கற்றுக்க முடியும். மொத்தமே 3 ஸ்டெப் தான். இந்த 3 ஸ்டெப்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டைலிஷான ஒரு பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கு எல்லாராலுமே ஈஸியாக பண்ண முடியும். நான் சொன்ன அந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிக்கிறீங்க, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. 2ஆவதுல இந்த விரலை நகர்த்தக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நடுவரில் மட்டும் இந்த மாதிரி இது இப்படி இருக்கும். நீங்கள் வந்து நடுவரில் மட்டும் இப்படி எப்படி நகர்த்தணும். இந்த மாதிரி நகர்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நகர்த்துறது மூலமாக இந்த பென் ஸ்பின்னிங் மோடை நீங்கள் வந்து தள்ளுறீங்க. இந்த மாதிரி தள்ளுறப்ப தானாக இந்த பென் ஸ்பின்னிங் மோடு வந்து ஸ்பின் ஆகி திரும்பி இந்த இடத்துக்கு வந்து நிற்கும். புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. மொத்தமாக இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இது வந்து பேசிக்கான இந்த பென் ஸ்பின்னிங் ட்ரிக் தான். இந்த இண்டெக்ஸ் அரவுண்ட் ட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ட்ரிக்கு. இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதிலே இண்டெக்ஸ் அரவுண்ட்லேயே அடுத்து ரிவர்ஸ் இண்டெக்ஸ் அரவுண்டும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கு இந்த ஒரு ட்ரிக்லேருந்து அடுத்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரிக்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறையவே காம்போ செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையவே காம்போலாம் போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம செய்கிற காம்போ இன்னும் போடலை. நான் அடுத்தடுத்த காம்போவில் இந்த பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறது நான் போடுவேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. மறுபடியும் ஒரு வாட்டி அது அந்த ஸ்டெப்லாம் சொல்லிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் பிடிச்சிக்கோங்க. புரியுதுங்களா? இங்கே வச்சிங்கன்னா கண்டிப்பாக விழுந்துடும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா விழுந்துடும். நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க. அந்த விரலுக்கு சென்டரில் வச்சுக்கிட்டு 2ஆவது ஸ்டெப்பில் இப்படி ஸ்பின் பண்ணுங்கள். நல்லா பார்த்துங்க, ஸ்பின் பண்ணுங்கள். 3ஆவது ஸ்டெப்பில் ஸ்பின் பண்ண பென் ஸ்பின்னிங் கூட கேட்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? 1க்கு 2 வாட்டி பண்ணிங்க அப்படின்னா தானாக வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கு செய்கிற மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கை வந்து செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி. இந்த ட்ரிக்கை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் தான் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.